வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இந்த சாரியோட கை டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகான ப்ளவுஸ் டிசைன் இது. ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ப்ளவுஸு, இது சாரீ கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது முந்தியும் ப்ளவுஸும் ஒரே கலரு. இந்த சாரியோட கலர் வச்சு பைப்பிங் பண்ணிக்கலாம். சும்மா மடித்து ஒரு தையல் போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம கை கட் பண்ணுற மாதிரி தான். இது ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். சன்னமாக உருட்டி கொடுங்க, ரொம்ப பட்டையாக வேணாம், நல்லா இருக்காது. இந்த மாதிரி சன்னமாக உருட்டி கொடுங்க. இது என்னோடய ப்ளவுஸ் தான். ரொம்ப அழகான சாரியும் ப்ளவுஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சுட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்குங்க. இது வந்து தாமரை வரும், சின்னதாக ஒரு குட்டி தாமரை நம்ம பண்ண போகிறோம். ஒரு 3 இதில் மட்டும் வருங்க, நடுவில் 1, சைடில் 2. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பைப்பிங் பண்ணி இதுக்கு நம்ம பாசி வச்சு கைக்கு நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதாவது உடனே கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து இதில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அயன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நான் கட் பண்ணுற பக்கம் வந்து நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம், அந்த பக்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம சுற்றிலுமே வந்துட்டு கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கிட்டு வந்து கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அடித்து திருப்பிடலாம். 1 ஃபுட் அளவுக்கு சரியாக வரும். 1 ஃபுட் அளவுக்கு வந்து அடித்து திருப்புங்க. இது வந்து சில்க் காட்டனு, இல்லை வேறு எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சரி, இல்லை சாரியிலேருந்து கூட கட் பண்ணி பண்ணலாங்க. இது சேம் கலர் சில்க் காட்டன் இருந்தது, அதுவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி எடுத்துருங்க. அங்கே இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ சுற்றிலும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். கேன்வாஸ் மேலேயே அந்த ஓரத்தில் எட்ஜிலேயே அப்படியே போட்டுவாங்க. போட்டு வரும்போது இந்த மாதிரி விரித்து கொடுத்து 2 இதுவும் கிராஸ் பீஸும் இப்படி விரித்து கொடுத்துட்டு சென்டரில் வந்து எடுத்து விட்ருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் இழுத்து கொடுத்துருக்கனால இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பைப்பிங் வந்துடும். பைப்பிங் பள்ளத்திலே போடுங்க, ரொம்ப பட்டையாக வேணாம். பைப்பிங் நல்லா இருக்காது, கொஞ்சம் சன்னமாகவே அப்படியே கொடுத்துட்டு வாங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ மேலே வரும்போது இங்கே மேலே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கிராஸ் பீஸை, அந்த பீஸை மேலே அந்த பக்கம் இருக்கிற பீஸை அப்படியே மடித்து கொடுத்து அந்த பிசுறு தெரியாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த பூ டிசைன் ஃபினிஷ் பண்ணுங்கள். இதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அந்த சைடில் வர இதழுக்கு வந்து நம்ம ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இது முடிஞ்சு ப்ளவுஸ் கலர் பைப்பிங் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ கலர் சில்க் காட்டனில் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், உள் பக்கம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள்.
செமையாக இருக்குது. இப்போ அடுத்ததுக்கும் கொடுத்துடலாம். நம்ம வந்து கொடுக்கும்போது அந்த தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து அப்படி பொறுமையாக கொடுத்துட்டு அந்த கார்னர் நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. கார்னர் நிப்பாட்டிட்டு திருப்புங்க. இதோட பின்கழுத்து டிசைன் வந்து நாளைக்கு பார்க்கலாம். பின்கழுத்து சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ அழகாக வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது திருப்பி விட்டு பைப்பிங் பண்ணிடலாம். பின்கழுத்துக்கு மட்டும் இல்லை, முன்னாடியும் சேர்த்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இப்போ அந்த கார்னர்கிட்ட வரும்போது அந்த ஒரு சின்ன ஃப்ளிக்ஸு வரும், அதை மடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அழகாக வந்துடும். அப்படியே நிப்பாட்டி திருப்பிட்டா இது முடிஞ்சுங்க. அவ்வளோதான். இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பி விட்டுறலாம். இப்போ உள் பக்கம் திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ 3க்குமே நம்ம பைப்பிங் பண்ணியாச்சு. ஒரு கைக்கு நான் முடிச்சுட்டேன், இன்னொரு கைக்கு வந்து இந்த மாதிரி வரும். இப்போ அந்த பக்கம் அதை வச்சிடலாம். இப்போ முடிச்சுட்டு அந்த நம்ம கேன்வாஸில் வந்து எட்ஜில் தையல் போட்டிருக்கோம் இல்லையா அடையாளத்துக்கு, அந்த அந்த எட்ஜிலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. அது நம்ம அடையாளத்துக்கு கேன்வாஸில் தையல் போட்டிருக்கோம், அந்த தையல்லே அப்படியே போட்டுவாங்க கரெக்டாக வச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நிப்பாட்டிட்டு இங்கிட்டு திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, குட்டி தாமரை ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ கை வந்து சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கேன். இந்த சைடு இருந்து 3 இன்ச்சு, இந்த பக்கம் இருந்து 3 இன்ச்சு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் நம்ம அந்த அடித்து வச்சுருக்க கிராஸ் பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம இப்போ இங்கே நம்ம வளைவு கொடுத்து அந்த பூ வந்து நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கோட்லேருந்து 1/4 இன்ச்சு மேலே தூக்கி வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த அந்த பைப்பிங் எட்ஜு வரைக்கும் அப்படியே வளைச்சி கொடுத்து நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் கொண்டு போயிடலாம். அதுக்கு தேவையான அளவு கட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும். அந்த தையல் பகுதி வந்து அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து நிப்பாட்டிட்டு இப்போ இந்த பக்கமும் கொடுக்கலாம். இப்போ இங்கிட்டிருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு கரெக்டாக அந்த வளைவு வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டு வரலாம். அந்த பைப்பிங் எட்ஜு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே திருப்புங்க. ஏன்னா அது கிராஸ் பீஸுன்றதுனால நமக்கு நல்லாவே வளைவு கொடுக்கும். அதனால தான் ஒரே அளவாக நம்ம அடித்து திருப்பணும்னு சொல்கிறது. இது திருப்பிட்டு அயனெல்லாம் பண்ணாதீங்க. அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கும் அந்த கிராஸு. அப்போது நமக்கு இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வராது, அது சுருக்கம் விலகும். அதனால் அயன் பண்ணாமல் நம்ம தைச்சிட்டு அப்படியே லேஸாக அப்படியே தேய்ச்சி விட்டோன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அப்படியே அந்த தாமரையை வச்சு ஃபிட் பண்ணிடலாம்.
பாருங்கள். 2 பக்கமும் நமக்கு இந்த லைன் வந்து சென்டரில் இந்த தாமரை வருது. ரொம்ப லுக்காக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ளவுஸுக்கு இன்னுமே செம்மையாக இருக்கும். பின்கழுத்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகான ப்ளவுஸ் டிசைனுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எனக்குன்னு தைச்சதுலேயே ரொம்ப அழகான டிசைன் இது. இந்த பக்கமும் தைச்சிடலாம். நூலெல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே மாற்றி கொண்டு வந்துடலாம். இதுக்கு நான் பட்டன்லாம் வைக்கல, ஃபுல்லாக பிங்க் கலர் பாசி ஒர்க்கு கொடுத்துருக்கேன். சும்மா போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம வீடியோக்காக கொஞ்சம் நல்லா தெரியணுன்றதுக்காக பிங்க் கலரில் ஃபுல்லாக பாசி ஒர்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா ப்ளைனாகவே விட்டுடலாம். இப்போ நூலெல்லாம் உள் பக்கமாக கட் பண்ணி விட்டாச்சுங்க. ரெண்டு கையும் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டேன் நான். இதுக்கு பாசி கொடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து ப்ளைனாக இருக்கலாம். சும்மா லைன் கொடுத்தாலும் அது மேலேருந்து கொடுக்கணும், அது செட் ஆகாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பாசி கொடுத்தாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து அப்படியே ப்ளவுஸ் கொடுத்துடலாங்க. கொஞ்சம் தள்ளி ரொம்ப நெருக்கமாக வேணாம், கொஞ்சமாக தள்ளி அப்படியே கொடுத்துடுவாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி அப்படியே கொடுத்துட்டோம்னா அது ஒரு டிசைனாக நமக்கு தெரியும். ரொம்ப கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. இதுக்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாலும் இன்னும் எடுப்பாக இருக்கும். சேம் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. நம்ம வந்து இது மட்டும் கிடையாது, ஏன்னா இப்போ வந்து அந்த ஷேப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அதனால் நான் இப்படி கொடுத்துருக்கேன். சேரீக்கு வந்து போகிற மாதிரியான டிசைன் ப்ளவுஸ் தான் இது. பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னுமே நிறைய டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாம். சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. டேக்